அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக அஸ்ட்ரோ தமிழினி ஜோதிட நிலையம் ஜோதிட ரத்னா சரவணன் பேசுகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த புத்தாண்டில் 12 ராசிகளுக்கும் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம். இந்த 2026 புத்தாண்டு அனைவருக்கும் புதிய நம்பிக்கையும் மற்றும் உற்சாகத்துடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இதை நாம் தொடர்வோம். நிகழும் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை, அதாவது ஆங்கில தேதி 1/1/2026, சுக்லபட்ச துவாதசி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் பாலவ நாமகரணம் கன்னி லக்கணத்தில் 2026ஆம் ஆண்டு பிறக்கிறது. ஆக இந்த போன வருடம், அதாவது 2025 செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருந்து வந்தது. 2025 கூட்டுத்தொகை என்பது 9 என செவ்வாய்க்குரிய ஒரு நண்பராகும். எனவே உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா புரட்சிகளையும் பலவிதமான போராட்டங்களையும், நாட்டுக்கு நாடு பார்த்திங்கன்னா போர் என்ற மன நிம்மதியற்ற நிலை இருந்து வந்தது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆக 2026ஆம் ஆண்டு இப்போ பிறப்பதனால் நாட்டில் எவ்வாறு இருக்கும்? அமைதி திரும்ப உண்மையிலே. ஏனென்றால் ரிஷபராசியில் இந்த வருடம் ஆரம்பம் ஆகிறது. ஆகையால் மக்கள் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள். ஒன்று, சொந்த வீடு, அதே மாதிரி வாகனத்தை பொறுத்தளவு பலருக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விவசாயம் நல்ல முறையில் முன்னேற்றம் காண்றதுக்கு நல்ல ஒரு அமைப்பு. பால் உற்பத்தி எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதிக அளவில் பால் உற்பத்தி செய்ய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே மாதிரி ஆடைகள்னு எடுத்துக்கிட்டால் துணிகளின் விற்பனை விலை எப்படி இருக்கும்? ஏற்றமாக இருக்காது, இறக்கமாக தான் இருக்கும், குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், செல்ஃபோன், லேப்டாப் இப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர், செல்ஃபோன், லேப்டாப்லாம் பயன்கள் மிகுதியாக விற்பனையாகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வருடம் குரு பகவான் பார்த்திங்கனாக்கா 2026 ஜூனுக்கு மேலே கடகராசியில் குரு பகவான் பயிற்சியாகி அங்கே உச்சம் பெறுகிறார். ஆகையினால் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் 2026 மார்ச் மாதத்திற்கு மேலே பார்த்திங்கன்னா அவர் இடப்பயிற்சி ஆகிறார். இதனால் சில மாற்றங்கள். இந்த குரு பயிற்சி அடுத்து பார்த்திங்கன்னா 2026 மார்ச் மாதத்துக்கு மேலே இந்த சனி இடப்பயிற்சி ஆகிறதுனாலையும் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இது ஒரு பொதுவான நம்ம நாட்டுக்காண்டி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த 2026 ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கும்போது மேச ராசிக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ மேசராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசராசி அன்பர்கள் அவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கேயுமே எதுலேயுமே எப்படி இருப்பாங்க? முதலிடத்தை பிடிக்கிறதுக்கு அவங்களுடைய அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எதுலேயுமே ஒரு தலைமை பண்பு, முதலிடத்தில் அவங்க இருக்கிறதுக்கு அவங்களுடைய ஆர்வங்கள் அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி எதையுமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த மேசராசிக்கு உண்டு. சரி, இப்போ நம்ம 2026 ஆண்டுக்கான பலன்களை மேசராசிக்கு பார்ப்போம். இப்போ போன வருடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டகாலம் என சொல்லலாம். அந்த கஷ்டகாலம் இந்த 2026 ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அப்போ இந்த வருடம் வெற்றி காலம் என நம்ம சொல்லலாம். உங்கள் ராசிக்கு, அதாவது மேசராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் வருவதால் இந்த ஆங்கில புத்தாண்டில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள்.
இப்போ 7.5 சனியால் சில தடங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 7.5 சனி இருந்துக்கிட்டு இருக்கு. பழைய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி காரியங்களில் இது வரைக்கும் முடியாத காரியங்கள், சில காரியங்களை அவங்க முடித்து காட்டுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. குழந்தை பாக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக இந்த புத்தாண்டில் 2026 அவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு. இப்போ வேற்று மொழிக்காரர்களாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால ஒரு ஆதாயம் ஏற்படும். ஆக இந்த 2026 மே மாதம் வர குரு பகவான் ராசிக்கு, அதாவது நம்ம சொல்கிறது ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தினருடன், அங்கே அவங்களுடைய குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்தினுடன் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. இப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குருவின் அருளால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு. இப்போ ஆரோக்கியத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேசராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது கவனம் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி வரவு அவங்களுக்கு சீராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விரய செலவுகள் இருக்கும். விரய செலவுகள்னால் என்ன? சுப காரியங்களுக்கு செலவு செய்கிறாங்கல்ல, அது ஒரு சுப விரய செலவு ஏற்படும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லணும். உத்தியோகத்தை பொறுத்தளவு உத்தியோகத்தில் சாதகமான நிலை ஏற்படுறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. தொழில்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, வியாபாரம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, புது முதலீடு அதை தவிர்த்திடணும். ஆக இந்த 2026 வருடம் நல்ல நம்பிக்கை உள்ள வருடமாக அமையும் என்பதை நாம் இங்கே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த 2026 மேசராசிக்காரர்கள் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு அவங்க ஒரு பரிகாரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். பரிகாரம் நம்ம சொல்ல வந்தோம்னா சிவனுக்கு, அதாவது சிவபெருமான், அது திருவண்ணாமலை தெய்வம். சிவன் எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்தில் இருக்க சிவபெருமானோ, ஆனால் நம்ம ஒரு தடவையாவது திருவண்ணாமலைக்கு சென்று வரணும். அதே மாதிரி முருகன் வழிபாடு இவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா இதை விட இன்னும் நன்மைகள் அவங்களுக்கு தடங்கள்லேருந்து, நமக்கு வாகனத்தில் போடுறதுலேருந்து, ஒரு விற்பனையிலேருந்து, தொழிலிருந்து நல்ல ஒரு அமைப்பு வரும் என்பதை இந்த இடத்தில் தங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.